நம்மளோட பாவங்களுக்காக தான் அவர் மரிச்சாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஆனா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் இவ்வளோ ரத்தத்தை கொடுத்து நம்ம இந்த மனித குலத்தை மீட்டு கொண்டாருன்னா, ரெண்டாவது விஷயம் என்ன, முக்கியமான விஷயம்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளணும், எந்த விதமான தடைகளும் இல்லாம நம்ம பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் அவ்வளவு கொடூரமா இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துரி ஷதா லெபே தரி பக்கா லா ஷதா லெக்கேலா ரஷா பாலோரிகா பாபா நுரி தரி பக்கா லா ஷமா லோதே லெக்கேலா பாபா நொரே தேரே பேல செதே செக்கே லலிஷதே பேலோரா பாபா ருபிலாபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, நீங்க கடைசி நாட்களுக்குள்ள இருக்கீங்க, ரிக்கந்த ராபா கடைசி நிமிஷத்துல இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிக்கபா, ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ரெக்கே பேலா ரஷபா. இன்னைக்கு உண்டான தலைப்பு, ஆவிக்குரிய வரங்களை ஆர்வத்துடன் நாடுங்கள். லாஸ்ட் வீக் பேசினதோட கண்டினியூஷன் பார்ட் 2 தான் அது. அதுக்குண்டான வசனம் கலாத்தியர் 4வது அதிகாரம் 1-2 வசனம். நான் சொல்லுவது இதுவே, தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையவர் சிறுவராய் இருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு அப்பா எவ்வளோ பெரிய சொத்துக்காரராக இருந்தாலும், ஒரு குழந்தை பிறந்தோன்னே எப்பவுமே ஒரு ஃபாதர் தான் பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி வைக்க மாட்டார். இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம அப்பா நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அவங்க பேரில் நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் பிறந்த உடனே எந்த தாய் தகப்பனும் சொத்தை உடனே எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான், எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு, இவங்களுக்கு உண்டான சொத்தை நாங்கள் எழுதி வைக்க போகிறோன்னு யாருமே பண்ண போகிறதில்ல. எப்போ சொத்தெல்லாம் எழுதி வைப்பாங்கன்னா, நம்ம படிக்கும் போதோ இல்லை காலேஜ் போகும்போதோ வேலைக்கு போய் இதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எப்பவுமே சொத்தை எழுதி கொடுக்கறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எப்போ ஒரு 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 பாயோ ஒரு கேர்ளோ கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் யூஸ்வலாக நம்ம இருக்க சுச்சுவேஷனில் எப்பவுமே நம்ம ஃபாதர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து எழுதி கொடுக்கறத பற்றி யோசிப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு நம்ம நிற்கும் போது அப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சொத்தை நான் உனக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு எழுதி தருவாங்க. அதெல்லாம் இதையே நான் சொல்றேன்னா, எப்பவுமே இந்த உலக பிரகாரமா ஒரு 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 குவாலிஃபிகேஷன், ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களோட சொத்துக்களை எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஃபேமிலியா இருந்தாலும், தகப்பன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு உடனே இந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம், பிசிக்கலா ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படும் போது நமக்கு அந்த சொத்துக்களை தருவாங்க. அதே போலதான் நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் வேணும், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா நம்ம மெச்சூர்டா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாட்டி நம்ம இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போகவும் முடியாது, அந்த கர்த்தர்ட்டேந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை வாங்கிக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இருக்க சபைகளில் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குற முக்காவாசி கிறிஸ்தவர்கள் சபைக்கு போகிற ப்ராப்பர் பெண்டகாஸ்டல் சபைக்கு போகிற மக்களே இந்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன். நவமான பாஷைக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸு தெரியாமலும் பார்க்குறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா நம்ம ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறோம், பியூர் பெண்டகாஸ்டல் சர்ச்சுன்னு சொல்லுவோம், மற்ற சபைகளுக்கும் நம்ம சபைகளுக்கும் உண்டான பெரிய வித்தியாசமே, ஒரே வித்தியாசமே இந்த அந்நிய பாஷையும் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறது தான். கிறிஸ்டியானிட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டினாமினேஷன்ஸ் இருப்பாங்க, நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லா டினாமினேஷன்ஸ்லையுமே இந்த ஹோல் ஸ்பிரிட்டை அங்கீகரிக்கிறதுல ஒரே சபை, இந்த ஆவியானவர் வேணும், இந்த நவமான பாஷை நீங்கள் ஃப்ரீயாக பேசலான்னா அதுக்கு தான் நிறைய சபைக்காரவங்கலாம் நம்ம சபைக்கு வருவாங்க. ஏன்னா எங்கள் சபையில் இந்த நவமான பாஷையை பேச முடியாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க என்னதான் வேறு சபைகள் சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த நவமான பாஷை எங்கள் சர்ச்லலாம் பேசினா அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க. ஆனால் இப்போ இருக்க பெண்டகாஸ்டல் சர்ச்லேயே
நிறைய பேர் வந்து இந்த நவமான பாஷையே தெரியாம இருக்காங்க. ஆவியானவர் வேணுன்ற இம்பார்ட்டன்ஸே தெரியாம இருக்காங்க. இதுதான் 1 கொரிந்தியன் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன ஆகுதுன்னா, பவுல் வந்து கொரிந்தியன் சபைக்கு பார்த்து சொல்வார். என்ன சொல்லுவார்னா, நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன், திட உணவை கொடுக்கவில்லை, ஏனெனில் நீங்கள் அப்பொழுது அதை தாங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, இப்பொழுது கூட நீங்கள் அதை சகிப்பவர்களாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த கொரிந்தியன் சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இதை எப்படி பார்க்கணும்னா, நான் உங்களுக்கு பாலை கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கு வந்து இந்த சாலிட் ஃபுட், அது இங்கிலீஷ் வந்து சாலிட் ஃபுட்டுன்னு இருக்கும், அதை எடுத்துக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு மனநிலையும் இல்லை, மைண்ட் செட்டும் இல்லை, அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரிந்தியன் சபைக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்வார். அதே தான் 1 கொரிந்தியன் 14 அதிகாரத்தை அதை தான் சொல்வார். நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்கிறது எனக்கு வந்து விருப்பமே கிடையாது, அதை பற்றி என்னன்னு கூட தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியன் 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அது என்ன பாலை குடிக்க விரும்புகிறேன், அந்த பால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்கிறோம்ல, நம்ம இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசம், நம்ம விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம், 2வது அவர் நம்ம பாவத்துக்காக மறித்து நம்மளை மீட்டு கொண்டார், சால்வேஷன், இதெல்லாம் வந்து அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வரும். இது எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் சொல்லணும் தெரியும், எந்த சபைக்கு போனாலுமே எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. விசுவாசம், சால்வேஷன், நம்ம இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு இந்த சால்வேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா கிறிஸ்தவர்களும் 100% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் 2வதா ஒரு லெவல் வருது. அதுதான் அவர் சொல்றாரு, திட உணவுகள், சாலிட் ஃபுட், அதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட என்னால் கொடுக்க முடியல, உங்களை அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி சொல்ல எனக்கு முடியல, ஏன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான மைண்ட் செட்டே இல்லைன்னு சொல்லிட்டு கொரிந்தியன்ஸ்ல பவுல் சொல்றார். கர்த்தர் சொல்றார், ரிக்கல்ல ஷெக்கெல்ல பல்ல தெரசபாலோ ரிக்கவா, இப்ப இருக்க காலகட்டத்தில் அதே தான் நடக்குதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபால் சபைக்கு போற மக்களுக்கு ரிக்கந்தர் ஆவியானவரே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால் எல்லாத்துக்கும் மேல ரிக்கந்தர் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன ரிக்கந்தர் இந்த ஆவியான பெற்றுக்கொள்ளணும்னு ரிக்கந்தர் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த வாஞ்சே இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராப் ஏதோ சர்ச்சுக்கு போறோம், ஏதோ வரோன்னு இருக்கீங்க, ரிக்கந்தர் ராபால் ரிக்கபாப் கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க சபை வரதே வேஸ்ட் என்று கர்த்தர் சொல்றார். இஷதர்ரா அது இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ரா இது நியாய தீர்ப்பு நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். இஷதர் ரெக்கெபே லரா சதர்ராபால் ரிக்கபாபா ஆவியானவர் இல்லாம ரிக்கந்தர்ராபால் ஒருவரும் ரிக்கந்த பரலோகத்துல போய் சேர முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். இஷதர்ராபால் ஸோ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவுலுமே வருத்தப்படுறாரு. நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்து இந்த ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆனோம், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாலெல்லாம் கொடுக்க நிறுத்திட்டு இந்த கஞ்சி கொடுப்போம், பருப்பு சாதம் கொடுப்போம். 2 வயசு 3 வயசு வரைக்கும் இந்த பருப்பு சாதமே கொடுத்துட்டு வரோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, 16 வயசு பையனோ பொண்ணுக்கோ நம்ம டெய்லி இந்த பருப்பு சாதமோ இந்த பாலோ கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது. நம்மளே கேட்க மாட்டப்பா, ஏன்பா இவ்வளோ பெருசாக நீ வளர்ந்துருக்க, டெய்லியுமா பருப்பு சாதம் சாப்பிடுவோம், டெய்லியுமா அந்த பாலை குடிச்சிட்டு இருப்பேன் சொல்லிட்டு நம்மளே திட்டுவோம். அப்போ அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம வந்து அந்த ஃபுட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்போம். 3 வயசு 4 வயசு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு காரத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டீங்கன்னா, அப்படியே அந்த பருப்பு சாதம் காரமே இல்லாமல் சாப்பிட்டு இருந்தால் பிள்ளைங்க அப்படியே வளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 வயசுல நிறைய பேரண்ட்ஸ் இந்த 2 வயசுல இந்த காரத்தை தாம் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டே பை டே அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி வர 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 ஒவ்வொரு ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடணும், அந்த மாதிரி சாப்பிடணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்கள் உடம்புக்கு சில நியூட்ரியன்ஸ் தேவைப்படும், சில விட்டமின்ஸ் தேவைப்படும், சில மினரல்ஸ் தேவைப்படும். ஸோ எல்லா விதமான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களோட ஃபிசிக்கல் பாடி நல்லாயிருக்கும். அதே கான்செப்ட் தான் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும். நம்ம தினமும் வாரம் ஒரு சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு கடமைக்கு சர்ச்சுக்கு வராதிங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். சடங்கு செய்யாதீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். இஷதர் ரபா லோரிக்கா பாபா. ஸோ நம்ம வாரம் போயிட்டு நம்ம வெறும் சடங்குக்காக எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, நம்மளும் சர்ச்சுக்கு போகிறோன்னு வராதிங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். இஷதா லெக்கே ரா அது எனக்கு விருப்பமே இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்தர் ரபாலோ நிறைய குடும்பம் ரிக்கந்தர் ரஷதர் ரிக்கந்த சபைக்கு போற ப்ராப்பரான பெந்தகோஸ்தே சபைக்கு போற மக்களே என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா நீங்க சபைக்கு வரதே ரிக்கந்த ராபாலோ ரிக்க உங்களை நீங்க பெருமை பாராட்டதான் என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த லரா பெஷக்கேபா துரிக்கந்த லெக்கெல ஷதல்ல ராபாபா வெறும் சபைக்கு வரீங்க, ரிக்கந்தர் ஆடம்பரமான ஒரு கார்ல வரீங்க, ரிக்கந்தர் ராபா நான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் சபையில காமிச்சிட்டு போறீங்க. ரிக்கந்தர் அப்படிப்பட்ட குடும்பத்தை ரிக்கந்தர் நான் பயங்கரமா நியாயத்திற்கு
போறேன் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரீபா லா ரஷாபா லோரிகா பாபா ரிகந்தர் கர்த்தர் எச்சரிக்கிறார். இது வரைக்கும் ரிகந்தர் ராபா நீங்க இயேசு கிறிஸ்துவை ரிகந்தர் ராபா சிலுவையில தொங்கி தான் பார்த்திருக்கீங்க. ரிகந்தர் நீங்க நியாய தீர்ப்பின் கர்த்தரை இனி வர நாட்களை பார்ப்பீங்க என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரீபா லா இது எச்சரிப்பின் நாட்கள் ரிக்கா பாபா, இது எச்சரிப்பின் நாட்கள் ரிக்கா பாபா, இது எச்சரிப்பின் நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபா லோரி கர்த்தரோட யாரும் விளையாடாதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரீபா தர் ரஷா முக்கியமா நான் சொல்றேன் என்று கர்த்தர் சொல்றார். சபைகள்லே ரிகந்தர் ராபா லோரி ஆவியானவர் ரொம்ப கேவலமா பேசுறீங்க என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரீபா தர ஷதக்கெல்ல பாபா உரக்கந்தர் ராபா லோரி பைபிள்ல வசனமே இருக்கு. ரிகந்தர் ராபா இயேசு கிறிஸ்து சொன்ன வசனமே இருக்கு. ரிகந்தர் ரீபா லர ஷபால் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ரிகந்த ரீபா லர ஷபா லோரிகா பாபா ஆவியானவர் சொன்னார். ரிகந்த லேஷகே லபே தெலர பாபா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது வசனம் சொல்லுது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிஷபா லோரிகா பாபா துணிகர பாவம் என்று ஆவியானவர் சொல்றார். சபைகளுக்குள்ள துணிகர பாவம் ரிகந்தர் ராபா துணிகர பாவம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபால் நிறைய வாலிபர்கள் ரிகந்தர் ராபால் வாலிப பெண்மணிகள் ரிகந்தர் ராபா இது தவறுன்னு தெரியும். ரிக்ஷாதர் ரெக்கேலா ஷதர் லேபேலோ ராபா தராபல்லா ரிபா பாபா ரிஷதர் ரேபேலோ ரிக்கா பாபா இது தவறுன்னு தெரியும். ஆனா ரிகந்தர் ராபாலோ ரிக்கா அப்புறமா நம்ம ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். துணிகர பாவத்தில் ஈடுபடுறீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரீபா லாரிகா பாபா துரிகா லரஷாபா லோரிகந்த ராபா லோரிகா ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்று இருக்குன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த மறந்துடாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிகா பாபா புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி ரிகந்த ராபா லோரிகா பாபா பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிகா எல்லா இடத்துலயும் ரிகந்த ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி போட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபா இன்ஃபேக்ட் ரிகந்தர் கிறிஸ்தவர்கள் தான் பயங்கர எச்சரிக்கையா இருக்கணும். ரிகந்தர் ராபாலோ ரிகபா ஏன்னா பைபிள்ல தான் ரிகந்தர் ராபாலோ திட்டவும் தெளிவுமா போட்டிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி என்று ஆவியானவர் சொல்றார். ரிபாலா ரஷதக்கெல்ல ராபா ஊரிதர் ராபாலோ ரிகபா ரிகந்தர் ரஷபாலோ ரிகபா திரக்கல ஷெக்கெல்ல பாபா பாபா நூரி பாபா 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 கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோ ரிகபா கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிகபா ஜாக்கிரதையா இருங்க. ரிகந்தர் ராபாலோ ரிகபா ஒரு வாலிபன் ரிகந்தர் ராபா கர்த்தர் சொல்றார். ஒரு வாலிபன் என்ற ஆவியானவர் சொல்றார். நீ சபைக்கு போற ஒரு வாலிபன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோ ரிகபா உனக்கு ஒரு 20+ இருக்கும். ரிகந்தர் ராபாலோ 20+ says the Lord. ரிகந்தர் below 25 says the Lord. ரிகந்தர் நீ ஒரு துணிகர விபச்சார பாவத்துல ஈடுபட்டிருக்க. ரிகந்தர் ராபாலோ ரிகபா உன்னோட தாய் தகப்பனுக்கு தெரியாது. ரிகந்தர் ரஷகே லபாலோ ரிகபா ஊரிகந்தர் ராபாலோ ரிகபா ரிகந்தர் வாரம் ரிகந்தர் ராபாலோ ரிகபா நீங்க பாஸ்டர்ஸை கூப்பிட்டு ஜெபிக்கிற கூட்டம். ரிகந்தர் ராபாலோ ரிகபா ரிஷதர் ராபாலோ உங்க வீட்டுல ரிகந்தர் பிரேயர் மீட்டிங் நடக்குது. ரிகந்தர் ராபா நீ சபையில இருக்க. ரிகந்தர் ஆனா துணிகர பாவன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் சின்ன வயசுல ரிகந்தர் ராபாலோ ரிக உன்னை நான் யோசேப்பு மாதிரி எழுப்புவேன்னு ரிகந்தர் ராபாலோ ரிக உனக்கு வாக்கு கொடுத்தேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோ ஊழியத்தை தூக்கி போட்டுட்டு ரிகந்தர் நீ உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்றேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிகா பாபா ஊரக்கந்தர் ராபாலோ ரிகா this is the last call for you says the Lord. ரிஷதர் ராபாலோ ரிகா இன்னைக்கு நீ மனம் திரும்பாட்டி ரிகந்தர் ராபாலோ ரிகா I will be rejecting you forever says the Lord. ரிஷதர் ராபாலோ கே ராபா ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எப்பயுமே நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும். நம்ம அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த பிளேயர்ஸை பார்த்தாலாம் நீங்கள் என்ன அவங்கள அனலைஸ் பண்ணுவீங்கன்னா அவங்க இந்த டயட்டு இந்த ஒர்க் அவுட்டை மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டயட் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அட் த சேம் டைம் இந்த ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க டயட் இல்லாமல் வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிகிட்டே இருந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த உடம்பு அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அவங்களால நல்லா விளையாட முடியாது. அட் த சேம் டைம் வெறும் டயட் மட்டும் இருந்துட்டு டயட்டே இல்லாமல் டயட் மட்டும் இருந்துட்டு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருந்தாங்கனாலும் அவங்களால இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்பு செட் ஆகுது. ஸோ எப்போவுமே இந்த பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஒர்க் அவுட் யாராவது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இது ரெண்டுமே பண்ணால் தான் உங்கள் உடம்பு கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இது ரெண்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டா திரும்பி உடம்பு பழைய நிலைமைக்கு போயிடும். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா நம்ம சாகிற வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங்னு ஒரு கான்செப்டை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம
இன்னைக்கு நம்ம இறக்குறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு காலையில் நம்ம இந்த ஜபத்தை பண்ணியிருக்கணும், அன்னைக்குன்னு உண்டான ஜபத்தை பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டே வரணும். இது ரெண்டுமே ட்ராவல் பண்ணாதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். எப்படி வந்து உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பசங்க ஹையர் செகண்டரி போவாங்க, அப்புறம் காலேஜ் போவாங்க, அப்புறம் ஆஃபீஸ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வளர்ந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். எங்காவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபு பாதிக்கும். இன்னொரு ஒரு 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 பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் சம்டைம்ஸ் நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டாலும் நம்ம வந்து சில டைம் நம்ம வந்து பின்மாறி போனால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்துருவார். அதுதான் கிங் சவுலுக்கு நடந்தது. கர்த்தர் தான் வந்து சவுலை வந்து அனாயிண்ட் பண்ணுறாரு, ராஜரீக அபிஷேகம்லாம் கொடுத்து அனாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கிங் சவுல் வந்து கர்த்தரோட சித்தத்தை செய்யாமல் பின்மாறி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அபிஷேகத்தை பிடுங்கி ரிகந்தல்லா ரஷபா, கர்த்தர் சொல்கிறார் ரிகந்த ராபா தரிஷத ராபாலோரிக்கம். இதை பார்த்துட்டு இருக்க ரிகந்த ராபால், இது ஒரு ஊழியக்காரருக்கு என்ற ஆவியானவர் சொல்கிறார் ரிஷத ராபாலோரிக்கா பாபா திராபாலோரிக்கா பாபா ரிகா ரஷதர். நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரிகந்த ராபாலோ நான் எனக்கு ஊழியம் பண்ண கூப்பிட்டா ரிகந்த ரஷபா லோரி, நீ மக்களுக்கு ஊழியம் பண்ணுறேன்னு நான் கர்த்தர் சொல்கிறார் ரிகந்த ராபாலோரிக்கா பாபா ரிகந்தர. இன்னையிலேருந்து ரிகந்த ராபால் அந்த ஊழியத்துக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் உன்னை விட்டு விலகி ரிகந்த ராபால் என் சித்தத்தை செய்கிற மக்களுக்கு போய் சேருதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷதா ராபாலோரிக்கா, எனக்காக ஊழிய செய்கிற மக்களுக்கு போய் சேர்ந்துரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிகந்தர்ரா, ஐ எம் ரிமூவிங் த மேண்டல் சேஸ் த லார்ட். ரிகந்தர்ராபா, உனக்குன்னு ஒரு போர்வை கொடுத்துருந்தார். ரிகந்தர்ராபா, எலியா போல நீ ஊழியம் செய்வேன்னு ஒரு எலியா போர்வையை கொடுத்துருந்தார். ஆனால் ரிகந்த நீ அதை மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷந்தர்ராபாலும் அந்த அபிஷேகமும் அந்த அனாயிண்டிங்கும் ரிகந்தர்ரா, அந்த மேண்டலும் ரிகந்த அது இன்னையிலேருந்து ரிகந்தர்ராபாலோ ரிக்கபா உன்னை விட்டு விலகுதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷதர்ராபாலோ ரிக்கபா. ஸோ நம்ம அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ட்ராவல் மேலே போயிட்டே தான் இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் கூட ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் வரங்கள் நம்ம மேலே செயல்பட்டாலும் நம்ம மனிதர்கள்னு மறந்துடக்கூடாது. நம்ம பாவமான உலகத்தில் இருக்கிறனால நம்ம பின்மாற்றம் எப்பயுமே வரும். இதெல்லாம் இந்த பின்மாற்றம்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா, அனுதினமும் ஜெபிக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாம் ஃபைன். அதெல்லாம் வந்து நம்மளோட உலக பிரகாரமான விஷயங்கள். உலக பிரகாரமான விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோமோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். எல்லாரும் என்ன நினச்சிக்கணும், சரி ஊழியக்காரங்க இவ்வளோ நேரம் ஜெபிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷதர் ராபாலோரிக்கு, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ரிக்கந்தா நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்தர் ராபா, இனி வர நாட்களில் ரிக்கந்தர் ராபால் ஜெபிக்கிற கூட்டத்தை மட்டும்தான் நான் பிளஸ் பண்ணுவேன். ரிக்கந்தர் ராபா, ஜெபிக்காத கூட்டங்களை ரிக்கந்தர் ராபாலோரிக்கு, ஜெபிக்காத கூட்டங்களுக்கு ஐயோ என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிகர ஷகா தீரா த ரெபெல ரஸபாலா ரபா திரக்கல ரஷத ராபாலோரிக்கபா உரிக்கந்த ராபாலோரிக்கபா ரிக்கந்த ரஷத ரெபெலோரிக்கபா திரபா தரபா தரபா லக்க 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 லிஷத கேல ஷபா நுரிதரபாலா நரதர சகல்லாரிபாலா நுரிதர சதர் ரெபெலோரிக்கபா ரிக்கந்த ராபாலோரிக்கபா ரிக்கந்த ராபாலோரிக்கபா ரிக்கந்த ரஷபாலோரிக்கபா ரிக்க. அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ஒரு பெண்மணின்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ராபாலோரிக்கபா, இந்த ஆவியானவருக்காக வாஞ்சையா நீங்கள் கண்ணீர் விட்டு அலறிங்க. ரிக்கந்த ரஷபாலோரிக்கபா, த லார்ட் சேஸ் ரிக்கந்தர் ராபால், த லார்ட் சேஸ் ரிக்கந்தர் லராபாபா, த லார்ட் சேஸ் ரிக்கந்தர் ரஷபாலோரிக்கபா, ரிசீவ் த அனாயிண்டிங் ரிக்கந்தர் ராபாலோரிக்கம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பெண்மணியே என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ராபாலோரிக்கபா. ஸோ நம்ம இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் வந்து நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜார்ஜ் ஜெஃப்ரின்னு ஒருத்தர் 19th செஞ்சுரியில் இங்கிலாண்டே அசைச்ச ஒரு ஊழியக்கார். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் கர்த்தர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு என்னை இங்கிலீஷில் நான் ஜெபம் பண்ணுவேன். இங்கிலீஷில் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு வந்து அது போய் எட்டலைன்னா என்னோடய சொந்த மொழியான வேல்ஷ் அப்படின்வாங்க, அந்த ஒரு மொழி, வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களாம் அது பேசுவாங்க, அந்த மொழியில் வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அதுவும் கர்த்தருக்கு போய் எட்டாட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து நவமான பாஷை என்கிட்ட இருக்குது, நான் நவமான பாஷையில் கர்த்தர்கிட்ட நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஜெஃப்ரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸ்க்கும் இந்த நவமான பாஷை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், ஏன் நமக்கு இந்த பரிசுத்தாவியானவர் வேணும், ஏன் இந்த நவமான பாஷை வேணும் அப்படின்னா, இந்த நவமான பாஷை பேசும்போது நீங்களும் கர்த்தரும் நெருங்கி பேசுவீங்க. நீங்கள் 1-on-1 கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் கர்த்தரோட பேசுகிறீங்கன்னு அர்த்தம் நவமான பாஷை பேசுகிறது தான். ஃபஸ்ட்டு
பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், யாரெல்லாம் நவமான பாஷை பேசுறாங்களோ கர்த்தரோட ரகசியங்களை பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நவமான பாஷை பேசும்போது நீங்க கர்த்தரோடே பேசுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீங்க கர்த்தரோட ரகசியங்கள் பேசுறீங்கன்னு அர்த்தம். மூணாவது, உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாதப்போ உங்க வாக்கு கடகாத பெருமூச்சோட கர்த்தர் உங்களோட ஆவியானவர் உங்களுக்காக மன்றாடுவார்னு பைபிள்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். நீங்க சபைக்கு போற மக்களா இருந்தீங்கன்னா, எந்த கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்தவ நீங்க உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த சபையா இருந்தாலும் சரி என்ற ஆவியானவர் சொல்றார், ரிஷதக்கேலா ராபா லோரிகா பாபா ரிதா ராபா லோகே ஷதா ராபா லோரிகா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் ரிகந்தரா ஷபா. நீங்க மனசார கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார், ரிஷதா ராபா லோரிகா பாபா. அதனால இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19th செஞ்சுரியில் ஹெப்ரடைஸ் ரிவைவல்னு ஒன்று நடந்தது. எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் தெரில. இது ஸ்காட்லாண்டில் பர்வாஸ்னு ஒரு தீவில் நடக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க, பெகி அண்ட் கிறிஸ்டின் ஸ்மித். இவங்க 2 பேருமே வயசானவங்க. ஒருத்தவங்களுக்கு 84, ஒருத்தவங்க கண்ணு தெரியாதவங்க, இன்னொருத்தவங்களுக்கு 82, இன்னொருத்தவங்க வந்து ஆர்த்தராய்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேருமே வயசான ஒரு லேடிஸு அங்கே இருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்களால வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, சர்ச்சுக்கு ப்ராப்பராக அவங்களால போகக்கூட முடியாது. அதனால அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு வாஞ்சை அப்படின்னா, சர்ச்சில் பார்த்தா எல்லாம் வயசானவர்களாகவே இருக்காங்களே, ஒரு வாலிபருக்கு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த காட்டேஜ், அவங்க இருக்க காட்டேஜ்லேயே உட்காந்து அழுகுறாங்க. அப்போ வந்து பெகிக்கு வந்து ஒரு விஷன் வருது. என்ன விஷன் கர்த்தர் காட்டுறாரு அப்படின்னா, ஒரு நாள் எந்த சபையில் இப்போ வயசானவங்களா இருக்காங்களோ ஒரு நாள் வரும், அந்த சபையில் ஃபுல்லாக வாலிபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. இந்த தரிசனத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா கர்த்தர் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை காட்டுறாரு, இப்போ இருக்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் வயசானவங்க தான், நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கூட சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லியும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து அவங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய காலம் 4 மணி வரைக்கும் அவங்க ஜெபிப்பாங்களாம். ஃபுல்லாக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 நாள் வந்து அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சில செட் ஆஃப் பாஸ்டர்ஸை கூப்பிடுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் அந்த மீட்டிங்கை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளும் அவங்களும் வந்து வாரம் 2 வாட்டி வந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்களாம். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, டன்கன் கேம்பல் அவர் ஒரு பெரிய ஊழியக்கார், அவங்கள கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து எங்கள் தேசத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாவது எங்கள் வாலிபர்கள் வந்து வராங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரும் ஜெபம் பண்ணுறாரு. கொஞ்சம் வாரம் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு, அங்கே இருக்க மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் அவர் பார்க்கல. கரெக்டாக டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 1949 என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்காரு. இவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே என்னமோ நடக்க போகுது. அந்த டன்கன் கிட்ட அவர் சொல்றாரு, அவர் அசிஸ்டன்ட் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க இங்கே என்னமோ நடக்க போகுது. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு. நீங்க ஜெபிக்கும் போது எனக்கு ரதத்தோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆனால் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, ஆனால் பயங்கரமா ரதத்தோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தவர் என்ன ஆகுதுன்னா, அப்படியே மயங்கி விழுந்து டிரான்ஸ்னு ஒரு லெவலில் போறாரு. அந்த டிரான்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பேதுரு, பவுல் இவங்கெல்லாம் அந்த லெவலில் போய் நிறைய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒருத்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து கதவை தட்டி, சீக்கிரம் கதவை தரங்க, வந்து பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. இவங்க எல்லாம் போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 700 பேர் அந்த சர்ச் வாசலில் நிற்கிறாங்களாம். எங்களுக்கு இந்த ஆவியானவர் வேணும், ஆவியானவர் வேணும். இவருக்கு ஒன்றுமே புரியல, டன்கனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இத்தனை ஜனங்க வந்திருக்காங்க. அவர் ஜெபிக்க என்ன ஆகுதுன்னு எல்லா மக்களும், அந்த 600-700 மக்கள் எல்லாருமே இந்த டிரான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்களாம். ரோடெல்லாம் காலி ஆகுதான். பக்கத்தில் ஒரு டான்ஸ் கிளப்பில் வந்து டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்குலாம் தெரியல. ஆவியானவர் ஊண்டுதல் வந்ததுன்னா எல்லா மக்களும் ஓடி வந்து அந்த சபைகளில் வந்து விழுந்தாங்களாம். இன்ஃபேக்ட் அந்த டைமில் அந்த டான்ஸ் கிளப் எல்லாம் மூடிட்டாங்களா, எல்லாம் வந்து விளையாடுறாங்களா. அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்த மக்கள்லாம் அவங்களே அறியாமல் எழுந்திருச்சு, எங்களுக்கு என்னமோ ஆகுது, யாரோ எங்களை வந்து எழுப்புறாங்க, யாரோ எங்கள் மேலே வராங்க, எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம் வேணும், எனக்கு இந்த ஆவியானவர் வேணும்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தவங்களாம் ஏஞ்சி போய் நைட்டு அந்த சர்ச்சில் போய் விழுந்தாங்க. இதெல்லாம் நைட்டு 11 மணியாக இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து அங்கே விழுந்ததை அவங்க அந்த ரிப்போர்ட்டில், அந்த ஹைப்ரடைஸ் ரிவைவலில் நான் படித்தேன். அதே மாதிரி காலையில் அது 4 மணி வரைக்கும் நடக்குது.
நடக்குது. அதுக்கப்புறம் கொத்து கொத்தா அங்க இருக்க மக்கள் வந்து கம்ப்ளீட்டா ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாம் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. டெய்லியும் மத்தியானம் 2 மணிக்கு 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் வந்து ஜெபிக்க வருவாங்களாம். ஸோ அந்த அந்த டைம்ல அந்த இடத்துல எல்லா மக்களும் ரொம்ப ரட்சிக்கப்பட்டு எந்த விதமான திருட்டு, எந்த விதமான கெட்ட விஷயங்கள்லே நடக்காம ரொம்ப பியூரான ஒரு அந்த பிளேஸா மாறிச்சாம். பயங்கர எல்லா மக்களும் பயங்கரமா ஜெபிச்சு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்கன்னா, நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 80 இயர்ஸ்க்கு முன்னாடி இது ஸ்காட்லாண்டில் நடக்குது. நம்ம இன்னைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, ரிதா ரஷத ரபா லோரிக்கா பாபா, கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபா லோரிக்கா பாபா, யாரெல்லாம் ரிகந்த ராபா லோரிக்கம் இந்த ஆவியானவர் வேணும் ஜெபிக்கிறீங்களோ ரிகந்த ராபா லோர், அவங்க எல்லாரும் மேலே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். ரிஷத ரேபே லோரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா, திரஷத ரேபே லோரிக்கா பாபா, ரிகந்த ராபா லோரிக்கா பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அபிஷேகத்தை. ரிகந்த ரிசீவ் ரிபா பாபா, ரிசீவ் ரிஷத ராபாலோ, ரிசீவ் ரிகந்த லர ஷக்க லரபா லரிக்கா பாபா, துரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா, திரஷத ராபாலோரிக்கா பாபா, ரிக்கந்த ரஷபாலோரிக்கா பா. இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபாலோரிக்கா பா இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியம் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபாலோரிக்கா பாபா. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ்.